சட்டியை காய வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். 1/2 கிலோ வாங்க சிக்கனு. கல்பாசி, சோம்பு, வேற எந்த ஸ்பைசஸும் வேணாம். வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். Super. Oh my god. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? சிக்கன் சுக்கா. மட்டனுக்கு மட்டும் எல்லா ஸ்பைசஸும் போடுங்க, சிக்கனுக்கு எல்லா ஸ்பைசஸும் போட்டா சிக்கன் டேஸ்டே இருக்காது. அப்புறம் ஸ்பைசஸ் டேஸ்ட் தான் அதிகமா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 கிலோ சிக்கனுக்கு அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு தான் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டையை நல்லா வதக்கி விட்டுட்டு நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி தக்காளி கொஞ்சம் உப்பு, நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் மூடி போட்டு வதங்க விட்டுருங்க. அப்பப்போ எடுத்து லைட்டாக சிந்தி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஓரளவு வதங்கிடுச்சு. நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்லேயே சிக்கனை போட்டுருங்க. மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் சிக்கன் போட்டிங்கன்னா சிக்கன் ஆயிலில் வதங்காது, நல்லா இருக்காது. அதனால இந்த ஸ்டேஜ்லேயே சிக்கனை போட்டு உப்பும் போட்டுருங்க. சிக்கன் போட்டுக்கலாம். ஏன் மஞ்சள் பொடி போட்டு கழுவுறதுன்னு கேட்காதீங்க. நான் சிக்கனை மஞ்சள் பொடி போட்டு கழுவ மாட்டேன், உப்பு மட்டும்தான் போட்டு கழுவுவேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இதான் லாஸ்டா போடுற உப்பு. இதுக்கு இப்பயே எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க, இதுக்கப்புறம் போடாதீங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. வதங்கட்டும். சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சி விட்டுரும். சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருக்கோம், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு.
நல்லா தண்ணி விட்டுருக்கோம். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க கொஞ்சம். நான் கழுவும் போது போடாததுனால இப்போ போட்டிருக்கேன். நீங்க கழுவும் போது போட்டீங்கன்னா இப்போ போட வேணாம். நல்லா வதக்கி விட்டுட்டு திரும்ப கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. இப்போ எடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு வீட்டு மசால் பொடி போட்டுக்கோங்க. பெப்பர் பொடி போடணும், அதனால பார்த்து போட்டுக்கோங்க. மசால் பொடி ரொம்ப போட்டுட்டிங்கன்னா அப்புறம் காட்டமாயிடும். என் மசால் பொடி அவ்வளோவா காரம் இருக்காது, குழந்தைகளுக்காக நான் அவ்வளோவா காரத்தோடு அரைக்கல, காரம் கம்மியாக தான் இருக்கும். அதனால நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கிறேன், கிரேவி கிடைக்கணுங்கிறதுக்காக. மூடி வச்சுருங்க, நல்லா வெந்தயம் இருக்கும். இது நான் பிணைஞ்சு சாப்பிட போகிறோம், அதனால கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் ரசத்துக்கோ சாம்பாருக்கோ சைடு வச்சு சாப்பிட்றதுனா தண்ணி ஊற்ற வேணாம், இந்த ஆயில்லையே வெந்துடும், அது சிக்கன் வெந்துடும். கொஞ்சம் கிரேவி கிடைக்கணுங்கிறதுக்காக நான் தண்ணி ஊற்றுறேன். பிணைஞ்சு சாப்பிட்டா கிரேவி இல்லாமல் இருந்தால் ட்ரையாக இருக்குங்கிறதுனால. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் சிம்மில் வச்சு பெப்பர் பொடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். இது எல்லாத்துக்குமே சப்பாத்திக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பெப்பர் போட்டுக்கலாம். பார்த்தாலே தெரியும் நல்லா ஆயில் பிரிஞ்சு வர்றது. நீங்கள் சைடு வச்சு சாப்பிட்றதுனா கரத்தை கொண்டு தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் இதுவே ஒரு குழம்பாயிரும். இதுவே மெயின் டிஷ்ஷுங்கிறதுனால நான் தண்ணி ஊற்றிருக்கேன். சுக்கான்னு சொல்லிட்டேன்ல. இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கருவேப்பிலை போட்டு தாராளமாக போடுங்க. கருவேப்பிலை ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் சிக்கனுக்கு. போட்டு நல்லா ஒரு கிண்டி இறக்கிற வேண்டிதான். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸுக்கெல்லாம் அட்டகாசமான காம்பினேஷன். ரைஸுக்கு, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் ஒரு தடவை ட்ரை. இதுக்கு தேங்காய் ஊற்ற தேவையில்லை, இவ்வளோதான். ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.